கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிப்ரவரி 4, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் எபேசியர் 6:4. நான் அதை வாசிக்கிறேன். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இதுக்கு முன்னாடி வசனம் பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கல. பெற்றோர்களாக நம்ம எல்லாத்துக்கும் தேவன் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, கோபப்படுத்தாம கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எதுலலாம் அவங்களுக்கு கோபப்படுத்துறோம்? பிள்ளைகளை திட்டுறோம் இல்லையா? எப்ப திட்டுறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி, இல்லைன்னா சில டைம்ஸ் கை ஓங்கி அடிச்சிட கூட செய்வோம். அவங்க ஒரு தப்பு செய்யும்போது, ஒரு தவறு செய்யும்போது அவர்கள் எந்த மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றோம் இல்ல? வசனம் சொல்றது 1 பேதுரு 2:17, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைகளை கனவீனம் பண்றோமா? தவறு செய்யும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மத்தியிலோ உற்றார் உறவினர் மத்தியிலோ நம்ம அவங்களை கனவீனப்படுத்துறோமா, அடிக்கிறோமா, திட்டுறோமா? நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய காயங்கள் கொண்டு வரும். ஒண்ணு நம்ம அடிக்கிறோம், அது ஒரு காயம். இன்னொன்னு மத்தவங்க முன்னாடி அவங்களை ஹியூமிலியேட் பண்றோம், அசிங்கப்படுத்துறோம். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் இல்ல, நம்மள அந்த மாதிரி செஞ்சிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? முதலாவது நம்ம அதை ஒப்புரவாகும். நம்ம எங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை கனவீனப்படுத்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம அதை யோசிச்சு பார்த்து கர்த்தரிடத்துல கேட்டோன்னு அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அதை நம்ம ஒப்புரவாகி நம்ம பிள்ளைகள் கூட நீங்க மன்னிப்பு நீங்க ஒப்புரவாக ஆகலாம். அடுத்ததான் நம்ம என்னைக்காவது நம்ம பிள்ளைகள் இடத்துல நீ ஆம்பளை, ஆண் பிள்ளைகளுக்கு நான் எல்லாமே செய்வேன், பெண் பிள்ளைகளுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், நீ அடுத்த வீட்டுக்கு போறவ தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஒரு ஃபேவரட்டிசம் இல்லையா, பாகுபாடு நம்ம பார்த்துருக்கோமா? இல்லைன்னா படிக்கிற பையனுக்கு நம்ம ரொம்ப அன்பா இருப்போம், படிக்காத பையனுக்கு நம்ம அன்பா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? யோசிச்சு பார்ப்போம். அடுத்தது எப்ப பார்த்தாலும் அவங்க குற்றங்களை மட்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அவங்க நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க, அது ஒரு நாள் கூட நம்ம அது தோல்ல தட்டி இது நல்லா பண்ணியிருக்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கமா, நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை கூட நம்ம மோட்டிவேட் பண்றதே கிடையாது இல்லையா? டிசிப்ளின் பண்ணுவோம். ஒரு டைம் நம்ம அவங்கள இப்படி பண்ணு இப்படி பண்ணாத நம்ம சொல்லுவோம். பட் அடுத்த டைம் அதை நம்ம கண்டுக்கிறது கண்டினியூஸா நம்ம டிசிப்ளின் பண்ணணும். பிள்ளைகளுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும், இது கரெக்டா தப்பா? அப்பா ஒரு தடவை இந்த மாதிரி சொல்றாங்க, ஒருபடி அப்படி சொல்றாங்க. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கொடுத்த வார்த்தையோ அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப முக்கியமா அவர்கள் வழி விலகி போகும்போது இல்லையா, நிறைய நேரத்துல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட தனக்கு ஒரு பைக் வேணும், காஸ்ட்லியான போன் வேணும், இல்லைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்த போகணும்னு சொல்லிட்டு காசு கேட்டு அப்பா அம்மா அவங்கள என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இல்ல, நீ காசு கொடுக்கல நான் செத்து போயிடுவேன், நீ காசு கொடுக்கலன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் இப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் என்ன பயப்படுத்துறாங்க இல்லையா? நீங்க கெட்ட குமாரன் கதையில நீங்க பார்க்கலாம். 2வது மகன் தவறு செய்யும் போது அவங்க அப்பா எதுவுமே போய் செய்ய மாட்டார். என் பையன் கஷ்டப்படுறான், அங்க சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து காசு கொடுத்து விட்டாரா? நான் இல்ல, எதுவுமே கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவாங்கிற அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரிதான் அவன் பிள்ளை திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, லூக்கா 15:20, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுதான், என் பையன் எப்ப வருவான் அவன் அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. வந்தது உடனே யாரு ஓடி போய் முத்தம் கொடுக்குற, கட்டி பிடிச்சு அவங்க அப்பா தான். வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறையும் சொல்ல மாட்டாருங்க. நான் சொன்னால நீ கேட்கல, நான் கொடுத்த காசெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டல, நீ அப்படி பண்ணிட்டல, இப்படி பண்ணிட்ட, எந்த குறையும் செய்யாம ஓடி வந்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறோம். அதுதான் தேவனைய நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம திரும்பி போகும்போது கூட அவர் நம்மளோட குற்றங்களை குறைகளை சொல்லி காமிக்கவே மாட்டாருங்க. நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ மறுபடியும் விழுந்து போகிற பையன் தானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்மளும் நம்ம தேவனை பிரதிபலி, நம்ம பிள்ளைகள் கடவுளை நம்ம மூலியமா பார்க்கணும். அப்பதான் அவங்க விசுவாசத்துல வளருவாங்க. தேவனுடைய போதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் இல்ல, சிறு வயதிலே இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சண்டே கிளாஸ் பிள்ளைகள் போறாங்க, நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அந்த சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி தராங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு செய்யவே கூடாது. நம்ம அவங்கள சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சினிமா பார்க்கறது, நம்ம அவங்கள டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிவி பார்க்கிறது. நம்ம ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுது இல்லையா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இல்லையா? சின்ன வயசுலயே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பிள்ளை சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம சின்ன வயசுல சொல்லாம பெரிய வயசானதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. விசுவாசத்துல அவங்க ரொம்ப வளர்க்கணும். கடவுளை சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா, நம்ம கடவுளோடு சார்ந்து இருக்கும் போதுதான் அவர்களும் பெருசானதுக்கு அப்புறம் கடவுளோட சார்ந்து இருப்பாங்க. எப்பவுமே நம்ம மனுஷனையே சார்ந்து இருந்தோம்னா அவனும் மனுஷனை தான் சார்ந்து இருப்பான். அதனால எப்படி கெட்ட குமாரன் வந்ததுக்கு அப்புறம் தகப்பன் அவர் மேல அன்பா இருந்தாரோ, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் ஏதாவது தப்பு தவறு செய்தால் அவர்களை அன்போடு நம்ம அரவணைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிப்போம். அப்பதான் நம்ம பிள்ளைகள் ஏசப்பா பின்னாடி போவாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.